கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்ப கிளம்பலாம். அம்மா நீ வாமா. வா. போ, வரேன் போ. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு அவ செய்யற எந்த விஷயமும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பா. அதுலயும் குறிப்பா மத்தவங்களுக்காக அவ பண்ற நல்ல விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, விளம்பரம் தேடிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. அப்படி ஒரு தன்னடக்கம் அவளுக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். இல்ல. வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஹாய் ஹாய். ஐயோ பாத்து 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 இடிச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நான் சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் குட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா ஒரு லைன்ல நின்னா சாக்லேட் கொடுப்பேன். ஓகே? என்னம்மா இது? என்ன தம்பி சொல்றது? சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை நான் என் பொண்ணு ஆர்த்தி கிட்ட தான் பாக்குறேன். அவ மனசுக்கு தோணுச்சுன்னா போதும், எங்க இருந்தாலும் இந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஓடி வந்து இங்க நிப்பா. இந்த குழந்தைங்களும் அக்கா அக்கான்னு ஆர்த்தி மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைகளுக்கு ஆர்த்தி தான் ஒரே ஆறுதல். அதனாலேயே ஆர்த்தி இங்க வரான்னா அவங்களுக்கு பண்டிகை மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்த்தியும் சும்மா இல்ல, வீட்ல இருக்கிறவங்க பிறந்த நாளை கூட அவ மறந்துடுவா. ஆனா பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புது துணி, இனிப்பு, பலகாரம்னு எல்லாம் கொடுத்து கொண்டாடுவா. அவங்களோட கண்ணீர், சந்தோஷம், கவலை இப்படி எல்லாத்துலயும் ஆர்த்தி பங்கெடுத்துக்குவா. என்னமோ தம்பி, யார் எப்படி போனா என்ன, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலவாதிகள் வாழற இந்த உலகத்துல அடுத்தவங்கன்னு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக வாழற ஏன் பிள்ளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆர்த்திக்கு அந்த கடவுள் ஒரு குறையும் வைக்க கூடாது, அது போதும். அது மட்டும்தான் என் வேண்டுதல். அண்ணே, இவங்க அண்ணி இல்லண்ணே, அன்னை தெரசா. யாரு என்னன்னு தெரியாத குழந்தைங்களே இப்படி பாத்துக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை அப்படியே கையில வச்சு தாங்க போறாங்க பாருங்க. நல்லா தேய்ச்சி கழுவு. ஆர்த்தி, இப்படி கழுவுனா எப்படி போகும்? கைக்கும் வலிக்காம விரலுக்கும் வலிக்காம. இந்தா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவு. ஆமாம்மா. சி, இந்தா ஏற்கனவே இந்த ஆசிரமத்திலிருந்து வந்து ஒட்டிக்கிட்ட தருதுரம் தான் நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கு. பத்தும் பத்ததுக்கு
இன்னைக்கு எறும்பு கூட்டம் மாதிரி எத்தனை பேர் உன்னை சுத்தி நல்லா கழுவுடி. இங்க இருந்து ஒரு தூசு துரும்பு கூட ஒட்டிக்கிட்டு நம்ம கூட வந்துடக்கூடாது. நல்லா கழுவுடி. வா, இந்த கையை தொட முதல்ல. ஷோ, உள்ள இருக்கிறதுங்கெல்லாம் குழந்தைங்களா அது? ச்சே, எல்லாம் வால் இல்லாத குரங்குங்க. என்கிட்ட gift வாங்குறேங்கிற பேர்ல இத பாரு, கையெல்லாம் பிறண்டு வச்சிருச்சுங்கம்மா. எல்லாம் உனக்காக தான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். இல்லன்னு வையேன், எனக்கு வந்த எரிச்சலுக்கு அப்படியே பலார்னு ஒண்ணு வச்சிருப்பேன். சரி விடு ஆர்ச்சே. நீ என்ன தினமுமா வந்து இங்க இருக்க போற? இதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட நீங்க இறக்க குணம் உள்ளவன் நிரூபிக்கிறதுக்கு போட்ட டிராமா தானே. அவர் நம்பினாராம்மா. நம்புனராமாவா? என்னடி கேக்குற நீ? நீ அந்த குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்தீங்க, அத பார்த்து மாப்பிள்ளை அப்படியே மலைச்சு போயிட்டாரு. ஆர்த்தி, ஏற்கனவே பேசி வச்சிருந்த விஷயத்தை தான் நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னனாலும் நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து எனக்கே கண்ணு கலங்கிடுச்சுரி. எதுக்குமே அசையாத கல் மனசு. நானே கலங்கி போய் நிக்கும் போது மாப்பிள்ளைக்கு உன் மேல அபிப்பிராயம் வராமலா இருந்திருக்கும். நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து எனக்கே கண்ணு கலங்கிடுச்சுரி. எதுக்குமே அசையாத கல் மனசு. நானே கலங்கி போய் நிக்கும் போது மாப்பிள்ளைக்கு உன் மேல அபிப்பிராயம் வராமலா இருந்திருக்கும். திருச்சிக்கு வந்து மாப்பிள்ளை உன்னை பார்த்தது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, நீ செய்யற இந்த நல்ல விஷயங்கள், இது எல்லாம் எப்படியும் சம்மந்தி அம்மா காதுக்கு போகும். அப்படி அவர் போய் சொல்லும் போது அதெல்லாம் உன்னை பத்தி நல்ல விஷயங்களா இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாரு. பின்ன இது என்ன சாதாரண சம்பந்தமா? கோடீஸ்வர வீட்டு சம்பந்தண்டி. சும்மா வந்துருமா? கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். ஆனா ஆர்த்தி, உனக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள எவ வந்தாலும் சரி, நீதான் உச்சாணி கொம்புல இருக்கணும். உன்னை யாராலையும் அசைக்க முடியாதபடி அம்மா உனக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத மட்டும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய். கிளம்பலாமா? ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பலாமா. இங்க இருக்க இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கெல்லாம் என்னைக்கும் ஒரு நாள் இங்க வர்றதுக்கே இவ்ளோ எரிச்சலா இருக்கே. இந்த வானதி மட்டும் எப்படிமா அடிக்கடி இங்க வந்துட்டு போறா? அதன வானத்துல இருந்தா பிறந்தது. இந்த குட்டையில ஊர்ன மட்டை தானடி. அவளுக்கு என்ன நம்மள மாதிரி கூச்ச நாச்சமா இருக்க போது? குட்டையில மட்டையா ஊற வேண்டியதா. போய் தொலைட்டோம். அத பத்தி நமக்கு என்ன பேச்சு? உன்னை எப்படியாவது இந்த கோடீஸ்வர மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்கப்புறம் அதை யாராவது தெருக்கோடியில இருக்கவனுக்கு கட்டி வச்சு மொத்தமா தலை முழுகிடுவேன். அதுக்கப்புறம் அம்மாக்கு என்ன இங்க வேலை? உன் கூட வந்து உன் மாமியார் வீட்டுல உன் பக்கத்துலயே இருப்பேன். பின்ன நீ இல்லாம நான் எப்படி?